திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே முன்னாள் ஒன்றிய குழுவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், 51 வயதுடைய திரு VS மாதேஸ்வரன் அவர்கள் களமிறங்குகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு மாதேஸ்வரன் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. திரு மாதேஸ்வரன், உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய 2 வேட்பாளர்கள் இருக்காங்க களத்தில். 2 பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களோ அல்லது அவர்களை பற்றிய நல்ல விஷயங்கள் இருந்தால் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். முதல்ல சார் வணக்கம். எங்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிடுகின்ற அருமை அண்ணன் தமிழ்மணி அவர்கள் ஒரு நல்ல சிறந்த தொழிலதிபர். அவரை பொறுத்தவரை நல்ல ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் தான் நம்ம சொல்லணும். அதாவது விலை போகாத பொருளை கூட நல்ல விற்பனை செய்யக்கூடிய ஒரு நண்பர். அவருக்கு என்னுடைய சிறந்த வாழ்த்துக்கள். அதே போல அண்ணன் ராமலிங்கம் அவர்கள், அவருக்கும் என்னுடைய சிறந்த நண்பர் தான் அண்ணனும். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, திரு ராமலிங்கம் அவர்கள்ட்ட உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் அல்லது வாழ்த்துக்களோடு தொடங்கலாம். 2 பேருமே எங்கள் பகுதியை சேர்ந்தவர்கள், மண்ணின் மைந்தர்கள். இந்த வட்டார வளர்ச்சிக்கு அவர்களும் நிச்சயமாக உழைக்கக்கூடியவர்கள் தான். இந்த பகுதியினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்கள் தான். 2 பேருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற வகையில் அவர் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுகிறார்கள். ஆக அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரை நல்ல குணமுடையவர்கள், பண்பாளர்கள். ஆக அந்த வகையில் அவர்கள் நல்லவர்கள் தான். ஆக அவர்களை நான் வாழ்த்துவதிலே எந்த தயக்கம் எனக்கு கிடையாது. ஓகே, திரு தமிழ்மணி, எதிரில் இருக்கக்கூடிய 2 பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். பிஜேபி வேட்பாளரை பொறுத்தவரையில் அவனுக்கு நீண்டகால நண்பர். அவர் எம்பியா இருக்கிறப்ப எனக்கு நண்பர் தான். அதே போல் அவர் வெட்டினரி படிச்சிருக்காரு, நான் அக்ரி படிச்சிருக்கிறேன். அந்த வகையில் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் தான். அதை வாழ்த்துகிறேன். மாதேஸ்வரனை பொறுத்தவரையில் அவரும் எனக்கு நண்பர் தான், நீண்டகால நண்பர் தான். அவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லிக் விரும்புகிறேன். ஓகே, மாதேஸ்வரன் இருந்து உங்களுடைய பலமாக இந்த தொகுதியில் என்ன பார்க்குறீங்க? ஏன் நீங்கள் இந்த தொகுதியில் ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்க? எங்களுடைய பலம் என்பதே நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் கடந்த 3 ஆண்டு காலமாக செய்திருக்கின்ற சாதனை. பொதுமக்கள் கூட்டணி தலைவர்களோடு சேர்ந்து இந்த தலைமை சரியாக இருக்கிறது என்ற அந்த ஒரு பார்வை. இதில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக கிடப்பிலை போட்டிருக்கின்ற அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து கூட்டணி கட்சியோட தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே இருக்கின்றார்கள். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் அனைத்து மக்கள் சமுதாயத்தோடும் நான் நெருங்கி பழகக்கூடியவன். அதனால் எனக்கு அந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே, நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட இப்போ இருக்கக்கூடிய எம்பி அவங்க கட்சியை சேர்ந்தவர், அதை தாண்டி மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுக, அந்த சாதனைகள்லாம் எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றாரு. உங்களுடைய பலம் என்னன்னு பார்க்குறீங்க திரு தமிழ்மணி? என்னுடைய பலமே புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எப்படி இந்த கட்சியை பேணி வளர்த்தார்களோ அதே போல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் உழைப்பவனுக்கே உயர்வு அந்த வகையில் தமிழர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கார். அவர் தமிழர் நலம் பேணி இதுவரையில் வந்திருக்காரு. இந்த 4.5 ஆண்டுகள் காலத்தில் அம்மாவுக்கு அப்புறம் அவர் சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்கார். அது யாராலையும் மறுக்க முடியாது. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பலன் நினைக்கிறேன். அதே போல் நான் சார்ந்த பகுதியில் என்னால் என்ன முடியுமோ, நான் லயன்ஸ் கிளப் மூலியமாகவும் சரி, நான் என்னுடைய சொந்த இதுலேயும் சரி, நான் பல சேவை திட்டங்களை பண்ணியிருக்கிறேன். சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 20,000 குடும்பங்களுக்கு அண்ணன் தங்கமணியினுடைய அவர் தான் எனக்கு துவங்கி வச்சார். 500 ரூபாய் பொருள், 500 ரூபாய்க்கு அரிசி, பருப்பு, காய்கறி, முட்டை உட்பட பொருளில் 20,000 குடும்பங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். அதே போல் இங்கே வறட்சி ஏற்பட்ட காலத்தில் என்னுடைய சொந்த செலவில் என்னுடைய சொந்த
அங்கே தண்ணி காவிரி ஆற்றுல கூட தண்ணி இல்லாமல் இருந்தது, கிணத்துல தண்ணி கிடைக்கல. என்னுடைய சொந்த கிணத்திலிருந்து என்னுடைய சொந்த டேங்க் வண்டி எடுத்துகிட்டு போய் குளிக்க மட்டும் இல்லை, குடிக்க மட்டும் இல்லை, குளிக்கிறதுக்கு கூட நான் இந்த பகுதியில் நான் சொல்ல முடியாது, நாமக்கல் முழுதும் செஞ்சுன்னு சொல்ல முடியாது, இந்த பகுதியில் செஞ்சுருக்கிறேன். இப்போ தற்பொழுது வந்து வைரலாக இது வந்து இப்போ தொகுதி முழுக்க பரவி இருக்குது. அதுதான் என்னுடைய வெற்றிக்கு முழு காரணம்னு நினைக்கிறேன். ஓகே, திரு KP ராமலிங்கம் அவர்கள்ட்ட ஒருவர் வந்து இப்போ ஆளும் கட்சி அவர்களுடைய MP, இன்னொன்று வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செல்வாக்க சொல்றாரு. உங்களுடைய பலம் என்ன?